குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 4 ஜூலை 2026. தினமணி நிலையத்தில் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, அரசியல் செய்திகள் தான் இருந்துச்சு, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதிக்கு பிரத்யேக செயலி முதல்வர் விரைவில் அறிமுகம் செய்கிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அவங்களுடைய போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதியான பெரம்பூரில் ஒரு ஆப், அதாவது மக்களோட குறைகளை தெரிவிக்கிற ஒரு ஆப்பு. அது அவங்க தெரிவித்தாங்கன்னா உடனே அதை வந்து ரிசால்வ் பண்ணுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு ஆப் ஒன்று விரைவில் வந்து தயாரித்து வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் உரிமையை பதிவு செய்யுங்கள் அப்படின்றது தான் அந்த ஆப்போட நேம். சரியா? ஸோ அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை, பட் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி தமிழக அரசாங்கத்துடைய நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே இது பண்ணிக்கலாம். நம்ம அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, அவர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, ஸோ அதுக்கு இணையாக தான் நம்ம இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்தோன்னா, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் வந்து இந்த புதுசாக கொண்டு வந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தை பற்றி ஒரு அனாலிசிஸ் சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு டைம் இருந்தால் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 327 ருபீஸ் வந்து பேசிக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு மாவட்டம், ஐ மீன் ஒரு ஸ்டேட்டை வந்து அவங்களுடைய அந்த தொகையை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, சம்பள தொகையை இருக்கிறதுலே கிட்டத்தட்ட நார்த் ஸ்டேட்ஸ் தான் நிறைய தராங்க. 409 ருபீஸ் தராங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு அனாலிசிஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 60 வயதானவர்களுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா வந்து நம்மளுடைய சிஎம் வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு துறையாக வந்து சந்தித்து கூட்டத்தை கூட்டி சில முக்கிய அறிவிப்புகளை அறிவிக்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணணும். சரி, ஏன்னா இன்ட்ரீம் பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணாங்க. ஸோ எப்பவுமே எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா ஒரு புதிய அரசு பதவியேற்று அவங்களுடைய பட்ஜெட் வந்து சொல்லலாம். ஓகே, அந்த கம்ப்ளீட் நிதி ஆண்டுக்கு. ஓகேவா, அவங்க பதவியேற்றதுலேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும். ஓகே, ஸோ இப்போது நேற்று வந்து இந்த உணவுத்துறை செயலர்களை சந்தித்து அதில் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டிருக்கு. என்னென்னா கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தாய்மானவர் திட்டம் அப்படின்றத ஒன்று செயல்படுத்தியிருப்பாங்க. சரியா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 70 வயது மேலே இருக்கிறவங்களுக்கு ரேஷன் அட்டை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரேஷன் பொருட்கள் எடுத்துன்னு வந்து தருவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ அதை வந்து 60 வயசாக வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 60 வயசாக குறைச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கான அறிவிப்பு இன்னும் வெளியே வரல, பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 91,000 பள்ளி மாணவர்களுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி. ஓகே, ஸோ இந்த ஹெச்பிவி தடுப்பூசி வந்து நம்ம தமிழக அரசாங்கம் ஜனவரி எண்ணில் வந்து செலுத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 2 டோஸாக. அதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து செயல்படுத்த தொடங்கியிருப்பாங்க இல்லையா. பிப்ரவரியில் ராஜஸ்தானில் ஒரு இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போது இதை வந்து கிட்டத்தட்ட 91,000 பள்ளி மாணவர்களுக்கு 2 டோசஸ் செலுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐக்கு தனிச்சட்டம் இயற்ற நேரம் வந்துள்ளது மத்திய தகவல் தொழில்நுட்ப செயலர். ஸோ மத்திய தகவல் தொழில்நுட்ப செயலராக இருக்கக்கூடிய எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஏஐ வந்து நிறைய ரொம்ப ராங் தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஆக்ட், ஓகே, இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி தனியாக ஒரு ஆக்ட் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, அதுக்கு டைம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் பெருசாக அனௌன்ஸ்மெண்ட்டாக வரல, பட் ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிருக்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, கடைசியாக வந்தோம்னா வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. ஓகே, நம்ம நாளைக்கு செய்திகள் வாசிக்க சந்திக்கலாம். தேங்க்யூ.